நல்ல இடம், நல்ல வடிவான இடம். திருகோணமலையில் பணக்கார உறுப்பு வச்சு சொல்றீங்களா? அது வந்து கேம்பிற்கு தனியாக அந்த கேம்பிற்கு இருக்கிற அவங்க மரத்தில் செதுக்கி இருக்கிறாரு. அம்மா சத்தியமா பயமா இருக்கலாம். இருக்குது புரியுதுங்க. என்ன போலீஸா? வா போ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர எல்லைக்குள்ளே இருக்கிற உவர்மலை, அதாவது ஓர்ஸ்கில் என்ற அந்த ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு நேற்றைய நாளில் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். நேற்றைய நாளில் அந்த உவர்மலையில் இருக்கிற ஒரு இராணுவ அருங்காட்சியகத்தை தான் உங்களுக்கு காட்டினாங்கள். அதுக்குள்ளே நிறைய ஆயுதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் நேற்றைய காணொலியை போய் பாருங்கோ. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து உவர்மலையில் இருக்கிற பகுதிகளை பார்க்குறதுக்காக பயணம் செய்ய போகிறோம். இனித்தான் இடங்களை காட்ட போகிறோம். நேற்றைய காணொலியில் பிரதான வீதியால் வந்து நேரடியாகவே இந்த இராணுவ அருங்காட்சியகத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய பயணத்தை தொடங்குறதுக்கு முதல் கூகுள் வரைபடத்தில் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்றதை காட்டுறோம். வாங்கோ. நேற்றைய காணொலி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற சந்தியால் இப்படி வந்து இதால் வந்து இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் சரியா இதுக்குள்ளே இருக்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி, அங்கே போக முடியாது. இனி நாங்கள் இந்த பிரதான வீதியிலேருந்து இந்த பக்கம் இருக்கிற இந்த பகுதியை இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விகாரை இருக்குது. இந்த விகாரை பற்றி எனக்கு தெரியலை. இது எந்த காலத்தில் வந்த விகாரை, ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கா இல்லையான்றது தெரியாது. அப்படி தெரிந்தவர்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த பக்கம் ஒரு வீதி போகுது, உங்களுக்கு போயிடும். என்ன வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு. இதில் போகலாம். சரி, நான் நினைச்சேன் இதால் போகலாது. சரி சரி, இப்படியே போவோம். இங்கே குடியிருப்புகள்லாம் என்ன, இங்கே வீடுகள் தான் பார்த்தீங்களா? சரி சரி சரி, முதல்ல நாங்கள் இந்த வீதிக்கு போவோம். இதில் இருக்கிறது மெகேச்சோ வீதி. மெகேச்சோ வீதியா என்ன? ஓ, உவர்மலை என்று ஏன் பேர் வந்திருக்குன்றது எனக்கு விளங்குது. ஏத்தமாக இருக்குது. அடுத்தது நான் வரும்போது ஒரு அம்மா நின்றவா, அந்த அம்மாட்ட கேட்டேன் நான், அம்மா ஏன் இந்த இடத்துக்கு உவர்மலை என்று பேர் வந்தேன்னு கேட்ட நேரத்தில் இங்கே நிற்கும் போது தெரியாதாம். இங்கேயே எங்களுக்கு தெரியுது, உயரமாக இருக்குது, மலைப்பகுதி மாதிரி இருக்குது, நாகப்பெரிய மலை இல்லைங்க பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி போனால் நாங்கள் நேற்றைய நாளில் வந்த பிரதான வீதிக்கு போகலாம். சரியா? அந்த அம்மா கேட்ட நேரத்தில் அந்த அம்மா சொன்னவா, தூரத்தில் நின்று பார்த்தா இந்த உயர்மலை பகுதி, அதாவது ஓர்ஸ்கில் என்ற இந்த பகுதி உயரமாக தெரியுமா, மலை மாதிரி இருக்குமா. சரி, இந்த வீதியால் பயணம் செய்வோம். அதுக்கு இந்த இதில் ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில் பகுதிக்கு போவோம். இதில் இருக்கிறது ஸ்ரீ துர்க்கியம்மன் கோயில். நீங்கள் இதில் வாகனத்தை விட்டுட்டு போயிடுவோம். உள்ளே வாங்க. பார்த்தீங்களா, செங்கல் கோபுரம். கோபுரத்தின் உயரத்தை பார்த்தீங்களா? இதிலேருந்து வீதி எவ்வளவு பள்ளத்தில் இருக்குன்னு பாருங்க. இப்படி பாருங்க, கோயில் துர்க்கியம்மன் கோயில். இந்த பக்கம் ஒரு கோபுரம் இருக்குது. இது அளவான ஒரு கோபுரம். நான் ஏற்கனவே கட்டுறதை காட்டியிருந்தேன், அது பெரிய கோபுரம். இதில் இருக்குது. இதில் துர்க்கியம்மன் சிலை ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இத்தனை குறுக்கு வீதி போகுதுண்டு. ஏன்னா எல்லா குறுக்கு வீதிக்குள்ளேயும் போக முடியாது. மேலோட்டமாக நாங்கள் பார்த்து போக முடிஞ்சால் போகிறோம். சரியா? நான் பிரதான வீதியை மையம் வச்சு போவோம் முதல், அதுக்கு பிறகு மற்ற பகுதிக்கு போவோம். இதால் வேலை பக்கம் போவோம். இப்போ இந்த வீதியால் பயணம் செய்யும்போது இரண்டு பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. பார்த்தீங்களா கோபுரத்தின் உயரத்தை? அவ்வளோ பெரிய கோபுரம்.
அம்மா இந்த இடமா நீங்கள் நான் தூரங்காடு துவரங்காடுன்றது அங்கே இருக்கு தண்ணியாகிட்ட பள்ளிக்கூடம் இருக்கா இங்கே ஒரு ஸ்கூலில் மேலே போகுது அளந்து மேலேண்டு இந்த ரோட்டால் போய் அது மேலேயா மலை உங்கள் தொங்கல்ல இருக்குது சென்டரில் ஆ சரி சரி சரிம்மா இப்போ நாங்கள் இப்படி நேராக போகணும். நேராக போகிறதுக்கு முதல் நாங்கள் இடப்பக்கம் போய் நேற்றைய நாளில் வந்த வீதியில் போய் திரும்ப அந்த நாங்கள் பயணம் செய்த வீதிக்கு போவோமே. இதில் 2 பக்கமுமே பாருங்க ஒரே குடியிருப்புகள் தான். ஏன் நான் இந்த குறுக்கு வீதிக்கு விடுறேன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தை காட்டுறதுக்காக. இப்போ இந்த பகுதியை பாருங்கள் இங்கே நான் ஏற்கனவே நேற்றைய காணொலியில் காட்டினேன். இப்போ நாங்கள் இதில் நேராக போய் அடுத்ததாக வர குறுக்கொழுங்கைக்குள்ளே விட போகிறோம். பாருங்க அடுத்த குறுக்கொழுங்கு ஒரு கொஞ்சம் தூரத்திலே இருக்கு. சரியா விளங்குதா? இதால் பாருங்க ஏறி கொண்டு போகும். இந்த இடம் கொஞ்சம் ஏற்றம் குறைவு. சரியா அந்த அம்மா சந்திச்சோம் சரியா. சரி இப்போ இந்த வீதியால் போவோம். இப்படி தான் நம்ம இருக்கணும் ஊரெண்டா சரியான நெருக்கமாக இருக்கணும். இப்போ நாங்கள் இடப்பக்கம் போய் திரும்ப இந்த பக்கம் போவோம். அப்போ தான் உங்களுக்கு ஏற்றம் தெரியும் சரியா. இப்படி அங்கே போய் வருவோம். சரி இறக்கத்தில் போகுது இறக்கத்தில். இப்போ இந்த வீதியால் போவோம் சரியா. அப்போ தான் உங்களுக்கு இறக்கம் தெரியும். அதுக்கு முதல் உங்களுக்கு இதில் ஒரு விடயத்தை காட்டுறேன். இதில் இருந்து தான் என்னுடைய பயணத்தை தொடங்கி அப்படியே வந்து இதுக்குள்ளால் வந்து இங்கே வந்து நான் சரியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது வீதி. அந்த வீதி தான் இந்த வீதி சரியா. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதுக்குள்ளே முதல் இந்த பகுதியை மேலோட்டமாக வேகமாக காட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த பகுதியை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தலாம். இப்படியே பாருங்க எவ்வளவு ஏத்தமாக போய்கொண்டிருக்கண்டு. இப்போ விளங்குது அவங்களுக்கு ஏன் இங்கே உவர் மேலே என்று பேர் வந்ததுண்டு. உவருக்கு என்ன அர்த்தம் உண்டு அது அர்த்தம் தெரியும். ஏன் உவர் என்று வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மலைப்பகுதி என்பது என்னென்று விளங்குதல்ல. பைக் துன்பப்படுறது தெரியுதா? ஐயோ ஐயோ பைக் ஏறுறதுக்கு வந்தாச்சு. இந்த வீதிக்கு போகலாம். நாங்கள் இந்த வீதிக்கு போகாமல் இதால் நேராக போய் விரைக்கு இதால் வருவோம் சரியா. இதால் போவோம். எங்கே போகுது இங்கே வரணும். ஐயோ நாங்கள் எங்கே நுவரேலியாவுக்கு போய் யோசிச்சு நாங்கள் என்னடா இது இப்படி ஏற்றமாக போகுதுண்டு. ஆனால் இங்கே இப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்குண்டே தான் தெரியும். அம்மா சத்தியமாக சொல்கிறேன். ஐயோ முதலாக இங்கே வந்து வாழ்கிறவர்கள் பதறுவார்கள். 30 வருடமாக வாழ்கிறவர்கள் பாஞ்சு கொண்டு போவார்கள். சரி நாங்கள் இப்போ இந்த உவர்மலையினுடைய இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் இந்த பக்கம் பாருங்க கடல். இதால் திரும்ப ஒரு கமையில் போய் வருவோம். அப்போ தான் விளங்கும் மக்களுக்கு சரி. அவ்வளோ கரைச்சிருந்து காட்டுறோம். உவர்மலை என்று பெயர் வந்ததற்கு இதுதான் காரணம் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகவே இந்த பயணத்தில் நான் இணைந்துள்ளேன். ஓர்ஸ்கில் அர்த்தம் விளங்குதா? சரி இது திரும்ப போவோம். இப்போ பைக்கை நிப்பாட்டி போட்டு போகிறேன் சரியா. ஸ்டார்ட்டை நிப்பாட்டி போட்டு நம்ம முன்பே கடிச்சா விழுந்துவோம். கடவுளே அப்படி இருக்கேன். இதில் ஒன்று வாங்க பாருங்க முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சிறப்பு. என்ன இப்படி திரும்பி பாருங்க பெண்ணுக்கு. இதில் பார்த்தீங்களா ஒரு பொதுக்குனது இதோடையே இருக்குது.
சரி, இனி நாங்கள் வேலை பக்கம் போவோம். இதில் வேலை பக்கம் குடியிருப்புகள், இடப்பக்கம் கடல். இந்த வீடெல்லாம் அவ்வளோ உயரத்தில் இருக்கணும். நல்ல ஒரு இடம். என்ன இதுக்குள்ளால என்னன்றா போகிறது, இது நல்ல வடிவாக இருக்குது. உள்ள போயில இதுக்குள்ள போயலாமன்றதுக்காக துறைமுக அதிகார சபை. ஐயா உள்ள போயில போகலாம். ஆனால் இது 100% இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டோடு தான் இருக்குது. இதில் ஒரு இறங்குதுறை இருக்குது. இந்த பகுதிக்கு வேறெல்லாம் இராணுவம் மேலோட்டமாக அவதானித்து கொண்டு இருக்குது. இதுக்கு மேலே போகலாமான்னு கேட்டால் தெரியல எனக்கு. நடமாடும் மக்களை பார்க்கறது சரியான குறைவாக இருக்குது நான் அவதானித்த வரைக்கும். நான் இன்னும் அங்கால போகையில் அங்கால போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அங்கே இது தொடர்பாக கதைச்சறியோன்னு கொண்டு பார்க்குறோம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. இதால் ஏற்கனவே போனாங்க. இதுதான் அந்த இராணுவ அருங்காட்சியகம். சரியா, இதால் தான் போனாங்க. அதில் போய் இடப்பக்கம் திருப்பி நானே. இப்போ நாங்கள் நேராக போவோம். நல்ல இடம், நல்ல வடிவான இடம், இயற்கை சூழலோடு இருக்கிற இடம். மலை என்றாலே இயற்கை தான். அந்த மலையும் பச்சை பசையல் என்ற மரங்களோட அழகாக கொடுக்குது. பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயம் திருகோணமலை மாகாணம். திருகோணமலை மாகாணம் என்றாலே இருக்குது. திருகோணமலை மாவட்டம். சரி, இப்படியே நேர போவோம். இதால் போனாங்க இல்லை. இப்போ நாங்கள் இதால் இடப்பக்கம் திரும்புவோமே. இதால் போய் இடப்பக்கம் இந்த ஒழுங்கைக்குள்ளால தான் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு ஒழுங்கு இருக்குது அதுக்குள்ளாதான். அதையும் காட்டின வேண்டாம். சரி, இந்த இடத்த நீங்கள் பாருங்க இவ்வளோ நெருக்கமாக இருக்குதுண்டு. நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இதில் வெலைப்பக்கம் ஒரு ஒழுங்க போகுது, அந்த ஒழுங்கைக்குள்ளே போகும். இதால் தான் போக போகிறோம். இரண்டு பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குன்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் ஐயா நிற்கிறேன். ஐயா, இந்த ஊரா நீங்கள் கதைக்கலாமா கொஞ்சம்? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முன்ன பேர்? என் பேர் ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். முன்ன பிறந்த இடம்? பிறந்த இடம் வந்து கண்டி. இங்கே எவ்வளோ காலம்? 40 வருஷம். இந்த உவர் மேலே அதாவது ஓர் ஸ்கில் பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லிடணும்? இது ஊர் தண்ணி உள்ளது. 2 பக்கம் கடல் இருக்குது தானே. 2 பக்கம் கடல் வந்து மட்டி பிடிப்பாங்க. அதுக்காக மட்டி கடலுங்கிறது 2 பேருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் கடலை. இது வந்து ஒவ்வொரு வந்து இது வந்து ட்ரிங்கோட வந்து ட்ரிங்க் வந்து வந்து தெந்தக பூமி. அதனால ஒவ்வொரு மலைன்னு பேர். உவர் மலைன்றது எங்களுக்கு இந்த உவர் மலைன்னு இருக்கிறதால கொஞ்சம் மலை பகுதி இருக்குமென்னு தெரிஞ்சது. ஆனால் பிறகு இந்த வீதியால் போனாங்க இவ்வளோ உயர்ந்து கொண்டு போகுது. அடுத்த இன்னொரு ரோட்டு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் ரோட். அதில் போனோன்னா அதுதான் ஒவ்வொரு மலையில் உயர்ந்தது. அப்புறம் அங்கால கீழே இங்கே கீழே. இப்போ இங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன நீங்கள் அவதானித்த வரைக்கும்? மீன் பிடிக்கிறது தான் மெயின் பிரதானம். சரி. ரெண்டாவது வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து நல்ல எஜுகேட்டட் ஆக்காது. சரி. எல்லாம் வந்து டீச்சர்ஸ், மாஸ்டர், அரசாங்க வேலைக்காராக தான் நிறைய பேர். சரி. ஓசியில் பொறுத்தவரை எல்லாமே அரசாங்க வேலைக்காராக தான். இப்போ இந்த ஊர் சேர்ந்தவர்கள்லாம் இங்கே இருக்கணுமா இல்லை ஒவ்வொரு ஊர்? கூடுதலாக அவதானித்த வரைக்கும் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்?
ஆ மற்ற எல்லாம் யாழ்ப்பாணாக்கள் இருக்காங்க, கிளிநொச்சியாக்கள் இருக்காங்க, வவுனியாக்கள் இருக்காங்க. எல்லாம் இங்கே சொந்த வீடு இடத்த வாங்கி வீடு கட்டி சொந்தமாக இருக்காங்க. சரி. அண்ணளவா இங்கே காணி விலை என்ன போகுது நீங்கள் அவதானிச்ச வரைக்கும்? இங்கே இப்போ ஓசியில் வந்து இப்போ 20 லட்ச ரூபா போகுது. 15 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா ஒரு பேர்ச்சஸ் போகுது. ஒரு பர்ச்சேஸ் சொல்கிறீங்களா? முதல்ல முன்னுக்கு வந்து அந்த விலை இங்கே வந்து 10 லட்சம் 8 லட்சம் அப்படி போகுது. அதனால ஒரு 5க்கு மேலே தான் என்ன 50 லட்சம் வேணுமே. இப்போ 5 லட்சம் மட்டும் பார்த்தா கூட ஒரு பிறப்பு வாங்குறேன்னா 5 லட்சம் 50 லட்சம். இங்கே தண்ணி எப்படி? தண்ணி வந்து பைப் லைன் தண்ணி இருக்குது, கிணறு இருக்குது. கிணறு வந்து உவர் தண்ணி அதான் உவர் மேலே. ஆரம்பத்தில் என்ன மாதிரி தண்ணிக்கு இப்போ நீர்க்குழாய் முதல் அதே தண்ணி கிணறு தண்ணி தான் குடிக்கிறது எல்லாமே முதல். சரி தண்ணி வர சரி சரி. நீங்கள் 40 வருஷத்துக்கு முதல் வரும்போது இருந்த உவர் மலைக்கும் இப்போவும் என்ன வித்தியாசம்? அப்போ வந்து இதெல்லாம் வந்து காடுகள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வீடு இங்கே கொஞ்சம் வீடு அப்படி இருக்கும். இப்போ எல்லா இடமே வீடு ஆகிடுச்சு. அதான் என்ன சுற்றியான நெருக்கமாக இருக்குது. நாங்கள் அந்த கூகுள் வரைபடத்தில் எடுத்து பார்த்தா ஒழுங்கைகள் கூடவா இருந்தாலே நினைக்க வேண்டியது தான். இந்த உவர் மலையில் சிறப்பண்டா என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவதானிச்சு? அம்மன் கோவில் இருக்குது. எங்கே இருக்குது அதில்? அது முன்னுக்கு இருக்குது. சரி. நீங்கள் இப்படி போயிட்டு சரியா இப்படி நேராக போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோம், கீழே ரோட்டு வருது. நேராக போனோன்னே இடையில சந்தி வரும். இந்த முதல் சந்தி 2வது சந்தி வரும். நீங்கள் பிரதான வீதிக்கு போகணும் பண்ணுறீங்களா? இல்லை அங்கே போகுது. சரி. இப்படி திரும்பி மேலே வந்து திரும்பி அப்படி போனீங்கன்னா பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அது 2 பக்கம் அந்த கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முழுக்க தெரியும். உயரத்தில் இருக்கு. இப்போ இங்கே சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரி? இங்கே தான் கூடுதலாக வருவாங்க. என்ன எது பார்க்குறதுக்காக? ஹோட்டல்ஸ்லாம் பார்க்குறாங்க அந்த சைடில். நீங்கள் தம்பி இப்படி இந்த ரோட்டில் போயிட்டு அங்கே ஒரு கடற்கரை சைடில் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த அந்த வியூ ஃபுல்லாக வந்து ஹோட்டல்ஸ் தான். சரி சரியா. இரவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து 5 மாடி 4 மாடி கட்டணம் இருக்கும். அதில் வந்து பல்ப் போட்டிருப்பாங்க. அது கடலுக்கு அடிக்கும், வடிவாக இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்லாம் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் பல்ப் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கடலில் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும். அது அந்த கடல்லேருந்து பார்த்தா இது தெரியும், என்னது பிரிமா தெரியும். என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? எவ்வளோ காலமா? நான் வந்து ஆட்டோ எடுத்து 30 வருஷம் மஞ்சள் கம்பெனிஸ் தான் வேலை செஞ்சேன். சரி. 17 வருஷம் வேலை செஞ்சு போட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்காக வேண்டி. சரி அண்ணா, நன்றி நன்றி. இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். 2 பக்கமும் பாருங்க. அதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதில் ஒரு வீடு, சரியா? அடுத்த வீடு, அதில் ஒரு கிறிஸ்தவ கோயில். இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் தானே? சரி. அம்மா இந்த கோயில் ஏற்கனவே காட்டினாங்க. இந்த வீதியால் போய் கீழே இறங்குவோம். இதுக்கு போவோம். இந்த வீதிக்கு போகல நாங்கள் ஏற்கனவே. அம்மா இறங்க போது இது வேற ஒரு வீதி, சரியா? இதுக்குள்ளேயும் நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே நாங்கள் போகலை. இதுக்குள்ளேயும் குறுக்கு வீதி போகுது. இதிலெல்லாம் விடுதிகள்லாம் இருக்குது. அதில் ஒரு அண்ணா கதைக்கும் போது சொன்னவர் நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்குண்டு. அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களா? இதெல்லாம் விடுதிகள்லாம், சரியா? இங்கே வரணும். பயமாக இருக்கிறா எனக்கு. அம்மா சத்தியமாக பயமாக இருக்கிறா. இருக்குதா ஆத்தி? இந்த வீதியை பயன்படுத்துறதே இவ்வளோ போல கிடக்கு. கடவுளே, அபிநயம் பிழைச்சேன்னு வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் இந்த இடமா நீங்கள் எப்போ மூதூர்லேருந்து வந்த நீங்கள்? நான் வந்து 1987ஆம் ஆண்டு வந்தேன். அங்கே இருந்தே நீங்கள் வர வேண்டி வந்தது இல்லை? ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு அதால் போலீஸா? இல்லைப்பா போவோம். போலீஸ்ன்ற எப்படி சுகம்? 37 வருஷத்துக்கு முதல் வரும்போது இருந்த இந்த
உவர்மலையோடு ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்குது? நாந்தரக்குள்ளே வந்து இதெல்லாம் தார விட்டுங்க. ஆ, கிரவல் கிரவல் வீதி. கிரவல் என்ன சும்மா ஒரு இதாக இருந்தது. சரி. இந்த இடங்கள் வந்து முன்னுக்கு இருந்தது. மவுல குடிச்சிகள் அப்படி இப்படி தான் இருந்தது. சரி சரி. முதல் இதே அளவு நெரிசலாக இருந்ததா மக்கள் கூட்டம்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எங்கே காவல்துறையாக இருந்தீங்க? நான் எல்லா இடமும் இருந்தேன். சரி. கடைசி எப்போ வெளியேறினீங்க? 2021 5ஆம் மாதம். எந்த அளவு மக்கள் கூட்டம் கூடி இருக்குது? எல்லாம் அப்படியே தான் இருக்கா? இல்லை இல்லை, கூடி இருக்குச்சுண்ணா. இப்போ இந்த ஊரில் இதே இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள்லாம் இருக்கணுமா இல்லை அதோட சேர்ந்து வெவ்வேறு? கூடுதலாக வந்து வெளி இடத்துலேருந்து வந்தாக்க தான் காணி வேண்டி பிரச்சனையில் வந்து குடியேறணும். இங்கே இருக்கிற மக்களின் வாழ்க்கை முறைகள் என்ன வேலைன்னா என்ன? எல்லா வேலையும் செய்கிறாங்க. கடை தொழிலில் போகிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. சரி சரி. இங்கே காணி ஒன்று வேண்டுவோம்னு பார்க்குறேன்னா இப்போ இதொன்று போட்டேன், நான் கடன் ஒன்று போட்டேன்னா இப்போ 5.5 லட்சம் ரூபா காசு வந்தது. ஒரு வரப்பு காணி வேண்டுவோம்னு பார்க்குறேன்னா இங்கே வேண்டலாம். இது நல்லா விற்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்காங்க. 5 லட்சத்துக்கு வேண்டலாமான்னு கேட்குறேன் நான். ஒரு போச்சா? இல்லை, ஒரு பரப்பு 10 போச்சு. 10 போச்சு 5 லட்சம் காணுமா? 5 லட்சத்துக்கு தருவாங்களாமா? நீங்கள் 90ஆம் ஆண்டு காணி வாங்கிக்க என்ன விலை? 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தனா. 8 போச்சு. 30 லட்சத்துக்கு என்ன சொல்கிறீங்க? 90ஆம் ஆண்டே 30 லட்சமா? அப்போ இப்போ இன்னும் கூடவா இருக்குமே. ஞாயிறுக்குள்ளே வீடு இருந்தம்மா. ஞாயிறு வீட்டோட சேர்த்து கரண்ட் அதெல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே அதுல எல்லாம் விசாரிச்சது 10 லட்சம் 12 லட்சம் 17 லட்சம்னு சொல்லிடணுமே. அடுத்தது இங்கே வரைக்கும் அந்த விகாரை ஏற்கனவே இருந்தது, அதில் இருந்தது. நான் அறியமான அதில் சின்ன ஒன்று இருந்தது. சின்னனா இருந்தது. ஏன்னா நான் அங்கே டியூட்டி போகிறேன் தானே, ஒரு டைமில் இருந்தது. இருக்கலாம் வேண்டுமா? அது வந்து கேம்ப் இருக்குது தனி. அதில் அந்த கேம்ப் இருக்கிறதால அவங்க வச்சு அது இது பண்ணாங்க. அது இப்போ பெரிய கோயிலாக வந்தது. இப்போ தானே அது புதுசாக வழி. இது எவ்வளோ காலம் இப்போ கட்டி? கிட்ட இல்லை, இப்போ இந்த பிரச்சனை இப்போ தான். சரி சரி. ஆரம்பத்தில் இராணுவ முகாம் இருக்கேக்க சின்ன வச்சு வணங்கி இருக்கலாம். வணங்குறதுக்காக வச்சுருப்பேன். இப்போ தூரத்துலன்னு பார்த்தா இந்த உவர்மலையும் இப்படி தான் தெரியுமா? அதே மாதிரி மேலே பகுதியாக தெரியும். நீங்கள் அது ஹார்பர் போலீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி சரி சரி. போய் காதில் போய் நின்று பார்த்துட்டு போவோம். சரி அண்ணா, நன்றி நன்றி. அதில் ஒரு விகார காட்டினான் இல்லை, அது நேற்றைய காணொலியிலையும் இன்றைய காணொலியிலையும் காட்டினான் தானே. அதில் இருந்த அந்த விகாரை இப்போ கிட்டடியில் தானே பெருசாக கட்டப்பட்டிருக்குது. அதில் ஒரு இராணுவ தளம் இருந்ததால் அந்த காலத்தில் சின்னனா வச்சு வணங்கி இப்போ அது விகாரை பெரிய விகாரையாக மாறி உவர்மலையின் அடையாளமாக எதிர்காலத்தில் அழைக்கப்படலாம். இதில் இப்போ இந்தளவு பகுதியும் காட்டியாச்சு. சரியா? இனி இந்த பிரதான வீதியில் இருந்து இந்த பக்கம் இருக்கிற பகுதி இதைத்தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்படியே பிரதான வீதிக்கு முதல் போவோம். போய் பிறகு குறுக்கு வீதிகளுக்கு போவோம். வாங்க. பாருங்க விடுதிகள்லாம் இது தெரியலாம். அந்த அம்மா எப்படி இருக்குன்னு கட்டுறது உயரத்தை பார்த்தீங்களா? அப்படி எந்த பக்கத்தில் இதில் இருக்கிறது மகாவிஷ்ணு கோயில் கடல் பகுதி. அப்படி இந்த பக்கம் திரும்பி பாருங்க, விழா ஹோட்டல். இன்னும் கொஞ்ச காலம் போக இன்னும் சிறப்பாக மாறும் இந்த இடம். சரி, இப்படியே பிரதான வீதி நோக்கி போவோம். இது குடியிருப்புகள் இருக்கிற பக்கம். ஆளுநர் செயலகம். நாங்கள் எந்த வீதிக்கு வந்துட்டோம்னா கண்டி பிரதான வீதி. அதில் பாருங்க ஒரு வடிவான வீடு. சரி, இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். எந்த இடத்துல நிற்கிறேன்றதை உங்களுக்கு காட்டி போட்டு போவோம். வரேன் இதில் இருந்து வந்த நான் இப்படியே வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ இந்த பிரதான வீதியால் போய் இடப்பக்கம் பார்த்து கொண்டு போவோம். போய் அதுக்கு பிறகு உள் வீதிகளுக்குள்ளே போவோம். இதில் இருக்கிறது நீர்ப்பாசனம் மற்றும் நீர் வளங்கள் முகாமைத்துவ அமைப்பு. இதில் இடப்பக்கம் இருக்கிறது உவர்மலை மத்திய வீதி.
நாங்கள் இதுக்குள்ள பிறகு போவோம். மாகாண கல்வி திணைக்களம், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு. உவர்மலையில் நிறைய அரசு சார் கட்டிடங்கள் இருக்குது. பிரதான வீதியாண்டி இதில் ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்குது. இதில் இடப்பக்கம் இருக்கிறது 4ஆம் ஒழுங்கை உவர்மலை. இங்கால உவர்மலை வராது, ஆனால் நல்ல வடிவான கட்டிடங்கள் இருக்குது. எதிர்காலத்தில் அதை காட்டுறேன். சரி, உவர்மலையினுடைய முதலாவது காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். இப்போ இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இனி குறுக்கு வீதிகளூடாக நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இப்போ என்ன செய்வோம்டா, இந்த வீதியால் போவோம். போய் ஒரு குறுக்கு வீதியில் போய் உங்களை சந்திக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டினா தான் அடுத்த பக்கம் எங்கே போக போகிறோம்னு விளங்கும். சரியா? இந்த காணொளியில் உவர்மலை என்ற ஊரை 2 பகுதியாக காட்டுறேன்னு சொல்லி இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது. இந்த வீதியினுடைய இந்த பக்கத்தை முதல் காட்டினான். சரியா? அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்குள்ளால் போகிற வீதியால் வந்து இப்படி வந்து திரும்ப இப்படியே வந்து இந்த 4ஆவது குறுக்கு ஒழுங்கைக்குள்ளே போய் பிரதான வீதிக்கு போய் 3ஆவது குறுக்கு ஒழுங்கைக்குள்ளால் வந்து இந்த வீதிக்கு வந்து பிறகு இதால் 2ஆவது குறுக்கு ஒழுங்கைக்குள்ளால் இப்படி போவோம். இப்போ நான் இதால் போகும்போது இடப்பக்கம் இருக்கிற ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ளே போகணும். இங்கே இருக்கு, இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே நெருக்கமான குடியிருப்புகள், நிறைய வீடுகள் நெருக்கமாக தான் இருக்குது. காரணம் இது ஒரு வளைவு மாதிரி தானே. இப்படியே போய் நாங்கள் அந்த வீதியில் வேற போகிறோம். சரி, அதில் போகிற வீதியால் தான் போய் திரும்ப வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இதால் போவோம். இப்போ நாங்கள் இதில் இடப்பக்கம் போவோம். எனக்கு உண்மையாக பிரமிப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகளவான நெரிசலோடு இருக்கிற ஊர்களுக்குள்ளே இந்த ஊரும் இருக்கும். இல்லை வெலப்பக்கம் உள்ளது. இதில் என்ன இருக்குது, என்ன கோயில்? இது வகுதவர் கோயிலா? சுற்றி வந்தேங்க. எங்கே போகுது? ஆமாம், என்னடாப்பா திருவோணமலையில் இப்படி ஒரு உயரம் இருக்கா? இதில் ஒரு பெரிய கிறிஸ்தவ தேவாலயம். அந்த வீதியெல்லாம் ஏற்கனவே போனாங்களா? சரி, இந்த பக்கத்துக்கு அடுத்த கட்டமாக வருவோம். சரி வாங்க, வாங்க. இதுக்குள்ளால தான் வந்தேன் நாங்கள். நல்லா இருக்குது. இங்கே யாராவது களவெடுக்க வந்தீங்களாண்டா ஓடுற கடையில் பிடிச்சி போடுவாங்க. ஊரவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும். சரியா? எங்கெங்கே பாதை போகுது, எதால் போனால் எங்கே பிடிக்கலாம்ன்றதுலேருந்து எல்லாம் தெரியும். இதுக்குள்ளேயுமே ஒரு ஒழுங்காக போகுது. அங்கே நெருக்கம், அவ்வளவு நெருக்கம்னு சொல்லாமல் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது இந்த ஊர். சரியா? நாங்கள் இப்போ இடப்பக்கம் போக போகிறோம்.
ஐயோ, அதில் வேலை பக்கம் பார்ப்போம். எனக்குன்னா திருகோணமலையில் பணக்கார ஊருக்குள்ளே இதுவும் வரும் போல இருக்கு. எந்த வீதியுமே மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். நாங்கள் திரும்ப இதால் வந்து வெள்ளப்பக்கம் போய் தான் 3வது ஒழுங்கைக்கு போகணும். அதுக்கு முதல் இதுக்குள்ளே ஒரு கண்ணகியம்மன் கோயில் இருக்கான். போய் வருவோம். இது நாங்கள் பயணம் செய்யாத ஒரு குறுக்கு வீதி. பார்க்கும்போது நல்லா இருந்தது, அதான் இந்த குறுக்கு வீதிக்குள்ளே வந்தாங்க. இதால் போய் வெள்ளப்பக்கம் திரும்பி இன்னொரு குறுக்கு வீதிக்குள்ளே போய் பிரதான வீதிக்கு போவோம். இதுக்குள்ளே ஒரு குறுக்கு வீதி இருக்குது, அதுக்கு போயிடுவோம். குறுக்கு வீதிகள்டா, எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போயிடலான்னு போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 விதமான குறுக்கு வீதிக்குள்ளே போட்டோம். ஐயோ, கரைக்கு வந்துட்டேன். அங்கே இருந்து தான் இதில் வந்து நாங்கள் இது 4வது குறுக்கொழுங்கை. இப்போ அதில் வந்து திரும்பி போனால் இல்லை, இப்போ வெள்ளப்பக்கம் திரும்பி 3வது குறுக்கொழுங்கைக்குள்ளே போக போகிறோம். இல்லை வேகமாக இல்லாத அடுத்த இன்னொரு குறுக்கொழுங்கை வருது, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ உவர்மலை 3ஆம் ஒழுங்கை. சரியா, இதுக்குள்ளால் போவோம். இதில் இருக்கிறது ஆரம்ப பள்ளி, ஓர்கில் விவேகானந்தா காலேஜ். இதில் ஒரு வளைவுகள் எனக்குன்னா இந்த பகுதியால் பாம்போடி இருக்கு போல இருக்குது. பாம்போடின்னு எடுத்து தான் பாதையாக தெரிவு செய்து வச்சுருக்கிறார்கள். நல்ல வளைவாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஏன்னா அந்த வாகனத்தை கொஞ்சம் சுழிச்சு ஓடைக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி கொண்டு வரும். எனக்கெல்லாம் பிடிக்கும் இந்த பாதைகள். நேர்பாதைகள் என்ன இருக்குது, ஆனால் இப்படியான பாதைகள் கொஞ்சம் இந்த விபத்துக்களை ஏற்படுத்தும். இதில் இருக்கிறது கண்ணகியம்மன் வீதி. இது நேராக போவோம், அதுக்கு முதல் இந்த பக்கம் போயிடுவோம். இதில் தான் கண்ணகியம்மன் கோயில் இருக்குது. ஆமாம், எத்தி வெளுத்தி விட்டுருமே. கண்ணகியம்மன் திருமண மண்டபம் இது. இப்போ நாங்கள் கோயில் உள்பகுதிக்கு போவோம். வாங்க, கோயிலை சுற்றி பார்ப்போம். என்ன இங்கே அதில் பார்த்தீங்களா, மரத்தில் செதுக்கி இருக்கிறாடி, செதுக்கி வண்ணம் பூசி இருக்கு, வடிவாக இருக்குது உண்மையாக. இதில் ஒரு பாம்பு புற்று இருக்குது, பால் ஊற்றப்படுது, அதனால் அப்படியே வித்தியாசம் தெரியுது. பால் ஊற்றுற அந்த தன்மை தெரியுது. நாகதம்புரான் கோயில் நல்லா இருக்கு உண்மையாக அமைவிடம். அதனால் பத்தை காடா இல்லாட்டி தூரத்துக்கு தெரியும், கடல் தெரியும். ஓ,
இதுலேருந்து பாருங்க, அங்கே அந்த பக்கத்தை பாருங்க. இதுலேருந்து பார்க்கும்போது தூரத்தில் கடல் தெரியுது. அது உங்களுக்கு காணொலியில் தெரியுதோ தெரியல, கொஞ்சம் பாருங்க நீளமாக தெரியுது. உங்களுக்கு காணொலியில் தெரியாது, அதாவது இடையில் இருக்கிற அந்த கடல் பகுதி இல்லை, அங்கால தெரியுது பின்னுக்கு. அது இதில் உங்களுக்கு கொஞ்சம் வடிவாக பாருங்க. தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெரியும். இதில் சிங்கள மக்கள் வரும்போது அவர்கள் பார்க்குறதுக்கு சிங்களத்திலையும் எழுதி போடப்பட்டிருக்கு. 3ஆம் ஒழுங்கை கண்ணகிபுரம், உவர்மலை, திருகோணமலை. தம்பி நீங்கள் எந்த இடம்? ஜெஃப்னா, பேட்டிக்லோ, ட்ரிங்கோமலை, அப்படி இப்படி என்று நிறைய பேர் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் யாழ்ப்பாணம் என்று இந்த நான் நடனமாடும் தமிழ் இருக்குது எங்கள்கிட்ட. மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், மன்னாராக இருக்குது, கிளிநொச்சியாக இருக்குது, அம்பாறையாக இருக்குது, முல்லைத்தீவாக இருக்குது. அப்படி அதெல்லாம் என்ன மாதிரி பேர். அதே மாதிரி யாழ்ப்பாணமாக இருந்திருக்கணும். எஃப்னான்றது ஒரு அந்த காலத்தில் வைக்கப்பட்ட பேராக இருந்தாலும் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு எப்படி இருக்குது. நான் நடனமாடுதெல்லாம் அதே மாதிரி ஆர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறத விட உவர்மலை இனிமையாக இருக்குது. உவர்மலையை சொல்லும்போது கூட வந்தேன். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மதிலோடு மோதியதில் ஏற்கனவே உடைந்திருந்த மோப்பு ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, இப்படியே நேராக போவோம். பாருங்க, நிறைய வீடுகள், பெரிய பெரிய வீடுகள். காவல்துறையினர் இங்கே அதிகமாக இருக்கணும் போல என்ன. சரி, இப்போ நாங்கள் அதில் போனாங்க. சரி இதுக்குள்ள போ. இது பார்த்தீங்களா, ஆர்சில் டேன். இதில் வேலை பக்கம் போயிடும். என்ன செய்கிறது? சரி, இந்த வீதியால் இப்படி போய் வருவோம். நேராக போய் திரும்பவும் இந்த வீதியால் தான் வருவோம். நாங்கள் வந்து காட்டினோம் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் இதுதான். சரியா? அப்போது இதால் போனாங்க தெரியுமா உங்களுக்கு? திரும்பவும் இதால் தான் போவோம். அந்த பாதையால் போய் இந்த நாங்கள் பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறோம். கொஞ்சம் தூரம் போய் காட்டுறோம். சரி, இந்த பக்கம் பார்க்கல இன்னும். ரெண்டு பக்கமும் பார்த்து கொண்டு வாங்க. இங்கால பள்ளம், இந்த பக்கம் படி வச்சு தான் ஏறி போகணும் மேலே. பாருங்க, ஏற்றம் இதெல்லாம் வீதியாக அமைச்சிருக்கு. சில இடங்களில் படி கட்டி இருக்கிறார்கள். இதை உவர்மலை மத்திய வீதி என்று சொல்கிறார்கள். இந்த வீதியால் தான் அதிகமாக வாகன போக்குவரத்து இருக்குது, நான் அவதானித்த வரைக்கும். இதில் இடப்பக்கம் இருக்கிறது உவர்மலை விவேகானந்தா கல்லூரி. ஐயா, இந்த இடமா நீங்கள்? வணக்கம், எப்படி சுகம்? சரி என்ன, சரி. இதில் இருக்கிறது மாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பணிமனை. சரியா? அந்த அண்ணாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஞாபகப்படுத்தி பாருங்க. நிலாவளியில் ஒரு ஆயுர்வேத விடுதி ஒன்று போட்டனாங்க இல்லை, அங்கே இவர் யோகா சொல்லி கொடுக்குறார். சரியா? இதில் இருக்கிறது தான்
உவர்மலை விவேகானந்தா கல்லூரி ஓர்ஸ்கில். எத்தனை பிள்ளைகள் இங்கே படிக்கணும்? 997. எல்லாமே இங்கே இந்த ஓர்ஸ்கில்ல சேர்ந்தாக்கள் தான். 900 பேருக்கு மேலே படிக்கணும். சரி, நன்றி. இப்போ வேலை பக்கம் போவோம். வேலை பக்கம் போக தேவையில்லை, ஆனால் ஏன் போகணுமன்றதை அந்த ஒரு இடத்துல போய் நின்று சொல்கிறேன். இதில் இருக்கிறது வழிவிடு பிள்ளையார் கோயில். இது வேலை பக்கம் இப்படியே போகலாம். நாங்கள் இங்கேருந்து தான் முதல் வந்த நாங்கள். இதுக்கு இங்கால கடல் பகுதி. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் நின்று இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா, உங்களுக்கு உவர்மலை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமன்றதை காட்டணும். அப்படியே திரும்பி பாருங்க, அந்த இடத்துல முனையில் இருந்து அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இதுதான் உவர்மலை. சரியா? அப்படியே இரண்டு பக்கமும் கடல் மாதிரி இருக்கும். இப்படியான அமைப்பு. சுத்த வர கடல், இங்காலயம் கடல், இந்தளவும் ஒரு மலை மாதிரி இருக்குது. இது இப்படி நான் காட்டினது ஒரு தரம் இப்படி காட்டிருக்க மாட்டேன் உலகத்தில். எங்கள்ட மற்ற ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் கிட்டவா தெரியும். அதில் எடுத்து உங்களுக்கு இதில் தாரம் பாருங்க. ஃபோனில் முடிந்த அளவு கொஞ்சம் கிட்டவா காட்ட பார்த்தேன். ஆனால் இதை விட இன்னும் நல்லா இந்த பெரிய ஒரு கேமராவில் வச்சு எடுத்தால் தெரியும். ஆனால் நாங்கள் அந்த அளவு அந்த கேமராவை கொண்டு தெரிகிறதுக்கு விரும்புகிறதில்ல. காரணம் என்னென்னா இல்லை, அது வாங்காவிட்டதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து அடிக்கடி இந்த பேட்ரி சார்ஜ் போகும், அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்கணும். கூடுதலாக இந்த மாதிரி ஃபோனுண்டா நாங்கள் இலகுவாக பதிவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குமன்றதால தான் நாங்கள் ஃபோனை பயன்படுத்துகிறது. மற்றபடி இந்த ஒரு ஃபோன் வாங்கின காசுக்கே ஒரு கேமரா வாங்கலாம், நல்ல கேமரா. ஆனால் அது எங்களுக்கு அந்த சூழலுக்கு பொருத்தமாக இருக்காதுன்றதால தான் நாங்கள் அதை வாங்குறதில்ல. மற்றபடி கொஞ்சம் நல்லா கிட்டவாக பார்த்தா நல்லா இருக்குது. சரியா? இன்றைய நாளில் உவர்மலை என்ற ஊரை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஊரெண்டு நாங்கள் கொஞ்சமாக மட்டுப்படுத்துகிறேன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு உவர்மலைன்றது ஒரு, இப்போ நாங்கள் எந்த ஊர் தம்பின்னு கேட்டால் யாழ்ப்பாண நகரம் என்று சொல்லுவோம். அது ஊரென்றது ஒரு பேச்சு வழக்கில் ஒரு ஊர் என்ன, அது ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு ஊர் என்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இன்றைய நாளில் உவர்மலை என்ற ஊரை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் திருகோணமலையில் பணக்கார ஊர்கள் என்று இருக்கும் தானே, அந்த ஊர்களுக்குள்ளே இந்த உவர்மலையும் வெறுமென்று நினைக்கிறேன். அதே மாதிரி நெருக்கமான வீடுகளை கொண்ட ஊருக்குள்ளே இந்த உவர்மலை வெறுமென்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்க்க நல்லா தான் இருந்தது. டக்கு இப்போ எங்கள் வீட்டை ஏதாவது பிரச்சனைண்டா அம்மா என்று கத்தி முடிக்கிறதுக்கு இடையில் எங்களை காப்பாற்றுறதுக்கு பக்கத்தில் இருந்து ஆட்கள் வந்துடுவார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமான குடியிருப்புகளாக இருக்குது. எனவே இந்த ஊரை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.